26/12/2024 காருண்யா 553க்குண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். 25/12/2024 50/50 122க்குண்டான கேரளா கணிப்பு நம்ம எடுத்தோம். அது என்ன கொடுத்துருக்கோம், ஆல் போர்டு 6 1 8ன்னு கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு 3 கொடுத்துருந்தோம். போர்டு வாரியாக கொடுத்தல பாருங்கள். ஏ போர்டு 9 1. இன்றைக்கி ரிசல்ட்டு 4 2 7 சரிங்களா. 9க்கு பவர் 4, அந்த 4 வந்திருக்குது. பி போர்டில் நம்ம 2 கொடுத்துருக்கோம், சி போர்டில் 7 கொடுத்துருக்கோம், வந்திருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 நம்பர் அடித்து 2 நம்பர் அன்சோல்ட் ஆகிருக்குது. லாஸ்ட்டாக வந்த நம்பர் தான் இது, 3வது நம்பர் தான் வின்னிங் நம்பராக வந்துச்சு. ஃபஸ்ட்டு 1 1 3ன்னு அடித்தாங்க, அது அன்சோல்ட்டு. அதுக்கு அடுத்து ஒரு நம்பர் அது அன்சோல்ட்டு, அது சரியாக கவனிக்க முடியாமல் போச்சு. 4 2 7ங்கிற நம்பர் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்குது சரிங்களா. அப்போ நாளைக்கு இந்த 1 3லாம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா. 1ஆம் நம்பர் நம்ம ஏ போர்டில் நாளைக்கு கொடுத்துருக்குறோம் பாருங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, அன்சோல்ட் ஆன நம்பர்லேருந்து 2 நம்பர் ஒரு நம்பர் கண்டிப்பாக இறங்கும், அதுக்காக சொல்கிறேன். நான் நேற்று கொடுத்ததில் பார்த்தா ஏபிபிசி 27 நம்பர் பாஸ் நமக்கு சரிங்களா. அதே மாதிரி ஃபுல் வின்னிங்கே நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. 7ங்கிற நம்பர் 7 2ஆக வந்திருக்க தவிர டபுள்ஸுக்கு 4 7 7ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் ஊடையில் ஒரு நம்பர் 2 பவர் பண்ணி 4 2 7ன்னு அடிச்சிருக்காங்க. இல்லைன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும் நமக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸு தான் சரிங்களா. இப்படி தான் ஏதாவது டிஸ்ட் பண்ணி அடிச்சிருவாங்க. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாம். அதேமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய கெஸ்ஸிங் மெத்தட் பிடிச்சிருந்தால் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நாளைக்கு 26/12/2024 காருண்யா 553க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஆல் போட பார்த்தீங்கன்னா 4 3ன்னு எடுத்திருக்கேன். நாளைக்கு 3 8 ஆட்டத்தில் கண்டிப்பாக இருக்கணும், 4 9 கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்குது. 0 5 இந்த மாதிரி வருது சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்கேன். 0வும் ஆட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 4 3ங்கிறது கொஞ்சம் சாலிடாக எனக்கு இருக்குது. 3ஆம் நம்பருக்கு பதிலாக 8ஆம் நம்பர் வேணால் இறங்கலாம், இல்லை 8 3 சேர்ந்த மாதிரியும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம போர்டில் கொண்டு வந்திருக்கிறோம். அதேமாதிரி 7ஆம் நம்பர் அவங்க 4 7 7ன்னு தான் அடிச்சிருக்கிறோம், ஆனால் மிஸ் ஆகிருக்கு. சப்போஸ் நாளைக்கு திரும்பவும் அந்த 4 7 7ன்னு அடிக்கலாம், இல்லைன்னா 7 7ங்கிற 3ங்கிற மாதிரி நம்பரு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் எனக்கு வர்றதை கீழே கொடுத்துருக்குறேன், நீங்கள் இப்போ வரிசையாக சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 4 சரிங்களா. பி போர்டில் 0 8ன்னு கொடுத்துருக்கேன். சி போர்டில் 6 9ன்னு கொடுத்துருக்குறேன். இது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக வர்றதுனால அப்படி கொடுத்துருக்குறேன். இந்த 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டு வரலாம், சி போர்டும் வரலாம், 2 போர்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஏ போர்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கணிப்பில் ஸ்ட்ராங்காக இந்த போர்டு வரும்னு நினச்சிங்கன்னா அந்த போர்டில் வைங்க. ஆனால் பி போர்டில் 8ங்கிற மாதிரி நம்பர் வருது. ஒருவேளை அந்த 3 8 அதிகபட்சமாக பி போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா எப்போவுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி தள்ளி பார்க்காதீங்க. அப்படி சொல்ல வர்றது கொஞ்சம் அழுத்தமாக சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஏபிபிசி பார்த்த பொழுது 16 25 42 49 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ரொட்டேட் ஆகலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 16ங்கிறது 61 மாறலாம், 25ங்கிறது 52 மாறலாம், 42ங்கிறது 24 மாறலாம், 49ங்கிறது 94 மாறலாம். ஆனால் நம்பர் வர்றதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை இந்த மாதிரி பவர் நம்பராக வருதுனால 16 பவர் நம்பர், 49 பவர் நம்பர், 50 பவர் நம்பர் சரிங்களா. 78 70 10 அதெல்லாம் தனித்தனி. ஏன் சொல்லலாம்னா நாளைக்கு பேட்டர்ன் அப்படி தான் காட்டுது. 1 6ங்கிறது ரெண்டுமே சேம் நம்பர் தான், 1 பவர் 1 நார்மல். அந்த மாதிரி வர்ற பட்சத்தில் அது டபுள்ஸாகவும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அப்படியும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 99 வரலாம், 77 வரலாம், அதிகபட்சம் 66 வரணும் சரிங்களா. இந்த மாதிரி நம்பர்கள் வரணும். அப்படி இல்லைன்னா 8 5 அது கொஞ்சம் கன்ஃபார்ம் கிடையாது, ஆனால் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாளைக்கு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா காருண்யா 553 2 5 இருக்குது. ஒருவேளை 0 5ங்கிற மாதிரி கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதெல்லாம் ஏன் போடுறோம்னா இத்தனை நம்பரை கொடுக்குறீங்களான்னு நினைக்காதீங்க. சப்போஸ் வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பீங்க, அவங்கவுங்க கணிப்புன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அவங்க கணிப்பில் இருக்கிற நம்பர் வரலாங்கிறதுக்கு தான் இந்த தனிப்பட்ட இது சொல்கிறோம்.
உங்கள் கணிப்புலேயும் வந்துச்சுன்னா மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 477ங்கிற மாதிரி நம்பர் திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் 773ங்கிற மாதிரி கூட வரலாம். ஏன்னா அந்த 7 டபுள்ஸ் அடிக்கணும், அடிக்கலை. அப்போது நாளைக்கு ஒரு வேளை வரலாம், இல்லைன்னா ஒரு நாள் விட்டுட்டு கூட தள்ளி வரலாம். சரிங்களா? நாளைக்கு 3ஆம் நம்பர் அதிகபட்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சி போர்டில் இறங்கலாம், இல்லை பி போர்டில் இறங்கலாம் அதிகபட்சம். அப்படி இறங்கினா 773ங்கிற மாதிரி நம்பர் கூட அடிக்கலாம். இது 8 நம்பர் தான் நம்மளுக்கு. சப்போஸ் ஒரே ஒரு நம்பர் கொஞ்சம் இடிக்குது இல்லையா, அதை கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன். அது ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் கணிப்பில் எதாவது இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். ஒரே ஒரு செட்டு தானே இதை கொடுக்குறதுனால, எதாவது நம்ம வின்னிங் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்லி கொடுக்குறேன். நேற்றே நம்ம 477ன்னு கொடுத்துருந்தோம், அது ஃபுல் வின்னிங் வந்திருக்க வேண்டியது. ஓடியில் 2 வச்சு அடிச்சிருக்காங்க. அதனால தான் திரும்பவும் அந்த 477 கொடுத்துருக்குறேன். ஏன்னா நான் அதை திருப்பவும் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். 47ங்கிற மாதிரி கூட நம்பர் வரலாம். சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா 42ங்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. அதனால் அது எப்படி இப்போ இது ஒன்று வரலைன்னா அதை பவர் பண்ணி அப்படி அடிக்கிறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். 625, 477, 386 இது 8. அதுக்கு தான் கொஞ்சம் இதாக போச்சுன்னா மேலே 8ன்னு போட்டு வச்சுருக்கிறேன். 386, 402ங்கிற மாதிரி நம்பர் வரலாம். அதே மாதிரி 959, 166, 10, 9, 109ங்கிற நம்பர் 987. சரிங்களா? அதுவும் வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 987 பவர் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பேட்டர்னில் அந்த மாதிரி இருக்குது. 987க்கு பவர் என்ன எடுப்பீங்க நீங்கள்? 4, 3, 2. சரிங்களா? அந்த மாதிரி உங்கள் கணக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் அந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4, 3, 2. சரிங்களா? சப்போஸ் 3ஆம் நம்பர் உள்ளே வந்ததுன்னா இந்த 0க்கு பதிலாக 3 உள்ளே இறங்கலாம், அப்படியே பவர் மாறலாம். அதுக்காக அந்த 2ஐயும் ஒன்றா போட்டு உங்களுக்கு ஒரு மேட்சிங் சொல்கிறேன். உங்கள் கணிப்புலேயும் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? இதான் நம்மளோடைய கெஸ்ஸிங். நாளையோடைய கெஸ்ஸிங் பேட்டர்ன் பிரகாரம் வர வேண்டிய நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது மாறி வந்தால் மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.